ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி விழிகள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் தர மகளிர் உரிமை தொகை திட்டம் பற்றிய முழு தகவலையும் பார்க்கலாங்க. யாரெல்லாம் இந்த உதவியை பெற முடியும், எப்படி நம்ம இதுக்கு விண்ணப்பிக்கலாம், எப்போ நம்ம அக்கௌண்ட்டில் பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். 2023 தொடங்கி 2 வருஷமாக இந்த பணம் பல கோடிக்கணக்கான பெண்களுக்கு உதவிகரமாக இருந்தாலும் நிறைய தகுதி வாய்ந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 வருஷமாக வந்துட்டு எல்லா தகுதியுமே இருந்தும் அப்ளிகேஷன் நிராகரிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன தப்பு பண்ணியிருக்கோம், திரும்பி நம்ம அதை வந்துட்டு அப்ளை பண்ணும்போது அந்த தப்பெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது என்னென்ன வழி, அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்ளை பண்ணி நமக்கு எஸ்எம்எஸ் எப்படி வரும், எத்தனை எஸ்எம்எஸ் வரும், நம்ம அக்கௌண்ட்டில் எப்போ பணம் வரும் அப்படின்ற எல்லா விவரத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இப்போது இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கி 2 வருஷம் முடிஞ்சிடுச்சு. 2 வருஷம் கழித்து புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு இப்போ 2025 ஜூலை மாதத்துலேருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வழியாக மட்டும்தான் நம்ம இதை வந்துட்டு பதிவு பண்ண முடியும். ஆன்லைன்லலாம் நம்ம வந்துட்டு இந்த விண்ணப்பத்தை வந்துட்டு பெற முடியலைங்க. நேராக தான் போயிட்டு அந்த முகாம் நடக்கிற இடத்துல அங்கேயே அப்ளை பண்ணி அங்கேவே கையோடவே கொடுத்துட்டு வந்துடலாம். இப்போ அப்படி கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செக் பண்ணணும், நமக்கு எப்போ எஸ்எம்எஸ் வரும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துடலாங்க. முதல்ல எனக்கு 2023 வந்துட்டு நான் அப்ளை பண்ணியும் எனக்கு பணம் வராததுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேங்க. இது வந்துட்டு என்னோட தப்பா இல்லை அவங்களோட தப்பா அப்படின்றத நீங்களே வந்துட்டு சொல்லிடுங்க. நான் வந்துட்டு எல்லாரையும் போலே தான் எல்லா ஆவணங்களையுமே வச்சு கரெக்டாக வந்துட்டு கொடுத்துட்டு வந்தேன். எனக்கு கொடுத்துட்டு வந்த அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்தது, உங்களுடைய மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்திருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் 30 நாள் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய விண்ணப்பம் பரிசீலனையில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் அது மாறவே இல்லைங்க. எல்லாருக்கும் அக்கௌண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பணம் வந்துட்டு வந்துச்சு, ஆனால் என் அக்கௌண்ட்டில் வரவே இல்லை. நான் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்தோம்னா பரிசீலனை உள்ளது அப்படின்னு தான் சொல்லியிருந்தது. அதுக்கு நடுவில் பார்த்தோம்னா இ சேவை மையத்தில் போயிட்டு உங்கள் ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம், எதனா கரெக்ஷன் இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நான் போய் இ சேவை மையத்தில் வந்துட்டு செக் பண்ணும்போது எனக்கே ஷாக்கிங் ஆகிடுச்சிங்க. இது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா என்னோட ஆதார் கார்டை வந்துட்டு எழுதியிருக்காங்க. என் ஆதார் கார்டுக்கு கீழே என் ரேஷன் கார்டு எழுதலை, எனக்கு பின்னாடி நின்று இருந்தவங்க ரேஷன் கார்டை வந்துட்டு எழுதிட்டு இருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா எனக்கும் பணம் வரல, என் பின்னாடி நின்று இருந்த யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கும் பார்த்தோம்னா 2 வருஷமாக பணம் வரல. இது யாரோட தப்புன்னு பாருங்கள். இந்த ஆப்ஷனை வந்துட்டு எங்களால் புதுசாகவும் அப்ளை பண்ண முடியல, இந்த கரெக்ஷனும் பண்ண முடியல, அந்த ரேஷன் கார்டை எடுத்துகிட்டு புது நம்பரும் அப்ளை பண்ணவே முடியல. இதனால் 2 வருஷமாக 2 பேருமே வந்து பாதிக்கப்பட்டோம். இப்போ நான் புதுசாக அப்ளை பண்ணும்பொழுது நான் வந்துட்டு அந்த தப்பை பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நமக்கு எழுதி கொடுத்த அப்ளிகேஷன் ஃபார்மை பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணதோடு இல்லாமல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து நான் வீட்டில் வந்துட்டு என்னோட ரேஷன் கார்டு இருக்கா, என்னோட ஆதார் கார்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி தாங்க அப்ளை பண்ணியிருந்தேன். நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு முறைக்கு 2 முறை வந்து நின்று நிதானிச்சு வந்து எழுதுங்க. ஃபஸ்ட் டைம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஃபார்ம் எதுவுமே நம்மக்கிட்ட காமிக்கவே இல்லை. 2023 அவ்வளோ க்ரௌடு. அதனால் பார்த்தீங்கன்னா அவசரமாக எழுதி க்யூவில் நின்று அவங்களாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் என்னால் செக் பண்ண முடியல. ஆனால் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்கிட்ட வந்துட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு ஒருத்தர் தனி க்யூ, ஃபார்ம் கொடுக்கறதுக்கு ஒரு 5-6 பேர் வந்து இருந்திருந்தாங்க. யாரையுமே ரொம்ப நேரம் நிற்க வைக்கல. 10 நிமிஷத்தில் அவங்கவுங்க வேலையை நீட்டாக வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது ஆரம்பத்திலே செஞ்சுருந்தாங்க அப்படின்னாக்கா எந்த குளறுபடியுமே வந்திருக்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துலையுமே எனக்கு எஸ்எம்எஸ் வந்துருச்சு, உங்களோட கலைஞர் உரிமை தொகைக்கான விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருந்தது. அடுத்தது 20 நாள் கழித்து தான் வந்துட்டு பார்த்தோம்னாக்கா நம்மளோட விண்ணப்பம் வந்துட்டு அவங்க வாங்கியிருக்காங்களா இல்லையா அப்படின்ற மெசேஜ் வரும். நீங்கள் வந்துட்டு அவங்க சொன்ன எல்லா எலிஜிபிலிட்டியும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துட்டு பணம் வந்துடுங்க. தீபாவளிக்கு முன்னாடி வந்துட்டு அக்கௌண்ட்டில் பணம் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சில பேருக்கு பார்த்தோம்னாக்கா அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஜூலை மாதம் வந்துட்டு எழுதி கொடுத்தவங்களுக்குலாம் அக்கௌண்ட்டில் ₹1 போட்டு செக் பண்ணுவாங்க. அப்படி இல்லை இப்போது வந்துட்டு ஆகஸ்ட் 3 மாதம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 19 வரைக்கும் வந்துட்டு இந்த முகாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே முகாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் போயிட்டு விசாரிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா முதல்வரின் உதவி மையம் அப்படின்னு சொல்லிட்டு 1100க்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்துட்டு எங்கெங்கே முகாம் எந்தெந்த தேதியில் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய செவ்வாய்க்கிழமைகளில் வந்து போடுறாங்க.
கொடுத்துருக்காங்க. செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த முகாம் வந்துட்டு நடக்குது. உங்கள் தொகுதியில் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் நேராக போய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி முடித்து 45 நாளுக்குள்ளே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருவாங்க. அப்படி வரல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஃபார்ம் எழுதி கொடுக்கும்போது அதனோட பாட்டம் இருக்கிற ஒரு தொகுப்பு சீட்டை வந்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அந்த சீட்டில் இருக்கிறத எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த ஹெல்ப்லைனுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணியும் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா தாசில்தார் ஆஃபீஸ்லேயே நேராக போயிட்டு இதில் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்படி இல்லைனாக்கா சேவை மையத்தில் வந்துட்டு போய் கேட்கலாங்க. இது வந்துட்டு ஆன்லைனில் வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அது ஓப்பனே ஆக மாட்டேங்குதுங்க. நான் நிறைய முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அதனால் ஓப்பன் ஆச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனாக்கா நம்ம ஹெல்ப்லைனுக்கு இல்லைனா தாசில்தார் ஆஃபீஸ்க்கு தாங்க போயிட்டு காண்டாக்ட் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் தவிர்த்து உங்களுக்கு 2 மெசேஜ் வந்துடுச்சு உங்களோட ஃபோனில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும் ஃபஸ்ட்டு மெசேஜ். 2வது மெசேஜ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பரிசீலனை ஏற்கப்பட்டுள்ளது, உங்களோட விண்ணப்ப பரிசீலனை ஏற்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு 2 மெசேஜ் வரும். அந்த 2 மெசேஜும் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துட்டு தீபாவளிக்கு முன்னாடி அக்கௌண்ட்டில் உங்களுக்கு 1000 ரூபாய் வந்துடுங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துட்டு 1000 ரூபாய் 15 தேதிக்குள்ளே ஒவ்வொரு மாதமும் 15 தேதிக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துட்டு வர வச்சுருவாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் நிறைய தகுதி இல்லாதவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா பொய்யா சான்றிதழ் கொடுத்து வந்துட்டு பணம் வாங்கிட்டு வராங்க. இதனால் ஒரு வாட்டி ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை பார்த்தாங்கன்னா மறுபடியும் ரீசெக்அப் பண்ணி இதில் எலிஜிபிலிட்டி இல்லாதவங்கள பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் வந்துட்டு காசு கொடுக்காம கட் பண்ணி விட்டுருவாங்க. இதில் ஒரு சில தப்பும் நடக்குது. எலிஜிபிலிட்டி இருந்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அப்பீல் பண்ணலாம். தாசில்தார் ஆஃபீஸில் போயிட்டு எதுக்காக எனக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு மறுபடியும் எல்லாத்தையும் எல்லா டாக்குமெண்ட்டையும் வந்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னாக்கா திருப்பி உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். 2 வருஷம் கழித்து இப்போது அந்த மகளிர் உரிமை தொகை வாங்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த முகாமில் ரொம்ப கூட்ட நெரிசல்லாம் இல்லை, ரொம்பவே டீசெண்டாக தான் வந்துட்டு முகாமை வந்து நடத்துகிறாங்க. அதனால் நீங்கள் போயிட்டு அழகாக அப்ளை பண்ணி மாதம் உங்களுக்கு 1000 ரூபாய் வரா மாதிரி பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த 1000 ரூபாய் வந்துட்டு நிறைய பேருக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்குது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க. ஒரு வீட்டில் இருக்கிறவங்க இன்னொருத்தவங்க கையை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவங்கக்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னா அவங்களுக்குன்னு ஒரு தேவையை வந்துட்டு யாரையுமே எதிர்பார்க்காம போய் வாங்கிறது அப்படின்றது வேலைக்கு போகிறவங்களுக்கு தெரியாதுங்க. வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கவங்க அதனோட கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. அவங்க இந்த 1000 ரூபாய் வந்துட்டு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது மாதிரி அடுத்த பயனுள்ள வீடியோவோடு உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.